ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 2 மார்க்ஸில் உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு டிஜிட்டல் லாஜிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க பூலியன் எக்ஸ்பிரஷனை 2 ஃபார்மில் நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒன்று சம் ஆஃப் ப்ராடக்ட், ஷார்ட்டாக நம்ம SOPன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம், இதை ஷார்ட்டாக POSன்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். சம் ஆஃப் ப்ராடக்டை நம்ம சம் ஆஃப் மின்டர்ம்ஸ்னு சொல்லலாம். இந்த நேம்லேயே இருக்கு பாருங்க, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன? ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுறது. இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்க எக்ஸ்பிரஷன் பாருங்க, y is equal to ABC bar plus ABC plus A bar B bar C plus A bar B C bar. இந்த எக்ஸ்பிரஷனை நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒவ்வொன்றும் ஒரு ப்ராடக்ட் டேர்ம். இது பாருங்க, ப்ராடக்ட்ல இருக்கு A டாட் B டாட் C பார். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம், இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம். இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் டேர்ம்ஸை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்ட் டேர்மையும் சம் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இந்த ப்ராடக்ட் டேர்ம்ஸை நம்ம மின் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். அதுதான் நீங்கள் இங்கே இந்த 3rd பாயிண்ட்ல பார்க்குறீங்க. ப்ராடக்ட் டேர்ம்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் மின் டேர்ம்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு மின் டேர்மையும் நம்ம சம் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அதனால தான் இதை சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இந்த மின் டேர்ம்ஸை நம்ம ஸ்மால் எம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் சம்மை ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? சம் டேர்ம்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறது. இந்த சம் டேர்ம் நம்ம என்ன சொல்றோம்? மேக்ஸ் டேர்ம்னு சொல்றோம். இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது ஒவ்வொன்றும் சம் டேர்ம். A பிளஸ் பின்றது ஒரு சம் டேர்ம், A பார் பிளஸ் B பார் பிளஸ் C பார் அப்படின்றது அனதர் சம் டேர்ம். இந்த ஒவ்வொரு சம் டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்றோம், இங்க ப்ராடக்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங்? ப்ராடக்ட். ஒவ்வொரு சம் டேர்ம்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்றதுனால தான் இதை ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சம் டேர்ம்ஸை மேக்ஸ் டேர்ம்னு சொல்லலாம். இந்த மேக்ஸ் டேர்மை கேபிட்டல் எம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இதுதான் சம் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.